In the previous class, we have discussed till lower Paleolithic, right? And I sincerely apologize to all. We couldn't post video for past 3 to 4 days due to some unavoidable reason, and hereafter you will be getting one video every day, right? Let's continue with this. We have discussing prehistoric period வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் we have discussed till lower Paleolithic, right? Today we are going to focus on middle Paleolithic and lower Paleolithic. And what is prehistoric அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸ்டோன் டூல்ஸ் வச்சு அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் பீரியட் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி நம்ம படிக்கிறோம், ரைட்? நவ் let's continue with this, right? There are 3 periods under this Paleolithic, that is old Stone Age கீழ 3 டைப் இருக்கு, 3 classification. First one is lower Paleolithic, second one will be middle Paleolithic, and the third one will be upper Paleolithic. In the previous class we have discussed this lower Paleolithic. Now we are going to see about middle Paleolithic, right? So இந்த டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த ஏஜஸ்ல எவ்வளோ டெப்த்ல இருந்து நமக்கு அந்த டூல்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டோன் ஏஜஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், ரைட்? அண்ட் இதுல எப்படி நம்மளுக்கு இந்த ஸ்டோன் வந்து இந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டோன் டூல்ஸ் அது நமக்கு எப்படி வந்து இந்த மாதிரி வெவ்வேறு காலத்துல சேர்ந்துன்னு தெரிய வருது அப்படின்னா இனிஷியல் டைம் பீரியட்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரஃபா இருந்தது. இது மிடில் பாலியோலித்திக் வரும்போது அதோட ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதுல நிறைய வந்து சில மாடர்ன் டெக்னிக்ஸ் இல்லை அப்படின்னா முன்னாடி யூஸ் பண்ணியிருக்க டூலுக்கும் லோயர் பாலியோலித்திக்ல யூஸ் பண்ண டூல்ஸ்க்கும் மிடில் பாலியோலித்திக்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டூல்ஸ்க்குமே வந்து சிக்னிஃபிகண்டாக டிஃப்ரென்சஸ் வந்து இருந்தது. சிமிலர்லி மிடில் பாலியோலித்திக்ல யூஸ் பண்ண டூல்ஸ்க்கும் அப்பர் பாலியோலித்திக்ல யூஸ் பண்ண டூல்ஸ்க்குமே வந்து there are n number of differences, right? Let's learn about middle Paleolithic period. Now இந்த டைம் பீரியடில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா they are relatively small in size, ரைட்? இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டூல்ஸ் விடைய இப்போ மிடில் பாலியோலித்திக்ல யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அதே மாதிரி அதோட திக்னஸ்மே கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ரைட்? இட் வாஸ் குவைட் தின்னர் அண்ட் அதோட வெயிட் கம்மியாக இருந்தது. அண்ட் த எட்ஜஸ் வேர் குவைட் ஷார்ப், ரைட்? அதே மாதிரி டூல்ஸ் ஹவ் பீன் ரிஃபைன்ட் அ லாட் இன் மிடில் பாலியோலித்திக். நெக்ஸ்ட் ஒன், இது தவிர ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து அதோடைய சைஸ் சின்னதாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது, ஷார்ப்பராக இருக்குது, ரைட்? இதே மாதிரி நமக்கு புது டூல்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்து இருந்துருக்கு நம்மளுக்கு மிடில் பாலியோலித்திக் டூல்ஸ். அண்ட் தே ஆர் ஸ்க்ராப்பர்ஸ் அண்ட் போரர்ஸ், ரைட்? ஸ்க்ராப்பர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டூல், இட் இஸ் அ டூல், இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஒரு டூலில் இருக்கக்கூடிய டர்ட்டோ இல்லை மற்ற இடத்துல இருக்கக்கூடிய டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது வந்து ஸ்க்ரேப்பர். தீஸ் ஆர் தி ஸ்க்ரேப்பர் டூல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் போரர்ஸ், ரைட்? வில் பி லேர்னிங் அபவுட் போர்டு டூல்ஸ். லைக் ஒரு ஸ்டோனில் ஒரு ஓட்டை போடுறதுக்காண்டி ஒரு ஹோல் மேக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த போரர்ஸ், ரைட்? அண்ட் ஆல்சோ பிளேட் டூல்ஸ். இது எல்லாமே வந்து புது டூல்ஸுமே இந்த டைம் பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருந்தது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் there is a new technique, it is called as flake tool or flake tool industry, ரைட்? அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரஃப்பாக ஒரு க்ரூடான ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு இன்னொரு பெபிள் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll be like chipping off, ரைட்? இந்த மாதிரி சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll be chipping off. இதனால என்ன ஆகும் அப்படின்னா மிடில் பார்ட் மட்டும் தனியாக வந்துடும் இந்த மாதிரி, ரைட்? ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா கோர் டூல். அண்ட் இந்த சைடில் வருது இல்லையா, இது வந்து ஃப்ளேக் டூல்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளேக் டூல் இண்டஸ்ட்ரி, ரைட்? ஸோ ஒரு ரஃப்பான ஒரு ஸ்டோன், ஒரு பெரிய ஸ்டோன் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளேக்ஸை they'll be removed, ரைட்? by those tools. அண்ட் இதை வச்சு அவங்க பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு 2 வகையான டூல்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஒன்று வந்து கோர் டூல்ஸ், செகண்ட் ஒன் வந்து ஃப்ளேக் டூல்ஸ். கோர் டூல்ஸ்ங்கிறது வந்து அந்த ஸ்டோனுடைய மிட் பார்ட்டில் இருக்கிறது, ரைட்? ஸோ ஜென்ரலி தீஸ் கோர் டூல்ஸ் ஆர் ஓவல் ஆர் பியர் ஷேப்டு, ரைட்? எக்ஸாம்பிள்ஸ் வேர் ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் கிளவுஸ். செகண்ட் ஒன் வில் பி ஃப்ளேக் டூல்ஸ். ஃப்ளேக் டூல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இப்படி கோர் டூல்ஸ் உருவாகும் போது சைட்லேருந்து நமக்கு வரும் இல்லையா, அதுதான் ஃப்ளேக் டூல்ஸ். அண்ட் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் ஃபார் மீட் சாப் பண்ணுறதுக்காண்டியும் அதே மாதிரி அனிமல்ஸோடைய ஸ்கின்னை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காண்டியும் நமக்கு இது வந்து யூஸ் ஆகுது, ரைட்? வாட் வி ஹவ் லேர்ன்ட் ஹியர் அப்படின்னா ஃப்ளேக் டூல் இண்டஸ்ட்ரி வி ஹவ் லேர்ன்ட். இட் வாஸ் ரிலேட்டட் டு மிடில் பாலியோலித்திக் டூல், ரைட்? நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் ஆஃப் மிடில் பாலியோலித்திக் சைட்ஸ். லெட்ஸ் டிஸ்கஸ். First, இது வந்து it is associated with middle Paleolithic era only, right? First is Luni Valley, right? See, Luni is a river, it is in Rajasthan, and இதை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன்ஸான தித்வானா அண்ட் புதபுஷ்கர், ரைட்? இது ரெண்டுமே வந்து நமக்கு it is related to middle Paleolithic time period. And second one will be valleys of Belen, Son River and Narmada River and இதோடைய tributaries, right? Vimpetkavume நமக்கு இங்கே தான் இருக்குது, ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி சைட்ஸ் ஆஃப் மிடில் Paleolithic regions. And next one is that சில சைட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு சோட்டானாக்பூர் ரீஜியன்லையும் நமக்கு சில மிடில் பாலியோலித்திக் சைட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் இங்கேயுமே நமக்கு மிடில் பாலியோலித்திக் சைட்ஸ் வந்து இருக்குது, ரைட்?
Exactly, you need to remember this Luni, and which is a river in Rajasthan. The Sutti Kabri Ridwana and Buddha Pushkar. And next is valleys of Belen, Son River, and Narmada River, and Idoria tributaries, which is located in central India, right? And the third one will be Chota Nagpur, Deccan Plateau, the Eastern Ghats, and the region இருக்கக்கூடிய சில sites. இது இங்க வந்து ரொம்ப ஒரே இடத்துல எல்லாமே கிளஸ்டரா கிடையாது, ரொம்ப ஸ்பார்ஸா இருந்து அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது, right? So this is about middle Paleolithic sites, right? Next one is this is the image. Here Luni Valley, Buddha Pushkar, Vimbetka, Narmada River, Son River, and Chota Nagpur Plateau, right? That's all. Next, we are going to discuss about Upper Paleolithic, right? So, இங்க என்ன ஆகும் அப்படின்னா climatic change வந்து ஒரு important factor இருக்கும். இந்த middle Paleolithic இருந்து upper Paleolithic இந்த transition இருக்கு இல்லையா, in this especially in upper Paleolithic நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா major of the things is associated with climate change, right? Let's discuss this. Now, இங்க இருக்கக்கூடிய socio economic condition எப்படி இருக்குது அப்படின்னா, like first of all, in the time period between this 40,000 years to 1,000 years, 10,000 years BCE, before Common Era, in the time period இருக்கக்கூடிய climate வந்து it is not suitable for growing vegetations, right? So இது வந்து ரொம்ப harsh-ஆ இருந்தது, ரொம்ப dry climatic conditions இந்த time period இருந்தது. So இந்த இடத்துல flora and fauna ஓட growth கிடையாது, right? What is flora and fauna? Flora means plants, fauna means animals, right? So இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய climatic conditions வந்து இது வளர்றதுக்கான situations அங்க கொடுக்கல. So there is no conducive condition or there is no apt conditions for growing of flora and fauna, right? And also ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெஜிடேஷனுமே என்னாச்சு அப்படின்னா அவ்வளோ பெட்டராலாம் இல்லை, ரைட்? ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைக் அங்கங்கே கிராஸ் லேண்ட்ஸ் தான் இருக்குது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன் ஹார்ஷ் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட் ஸ்கேர்சிட்டி வந்து ஏற்படும், ரைட்? ஃபுட் ஸ்கேர்சிட்டி இன் த சென்ஸ் லைக் அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆகும்போது நமக்கு வெஜிடேஷன்ஸ் எல்லாம் குறையுது, கிராஸ்லேண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா லைக் இவங்களுக்கு ஃபுட் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸ் ஆக ஆரம்பிக்குது, ரைட்? அதனால தான் நமக்கு அப்பர் பாலியோலித்திக் சைட்ஸ்ங்கிறது ரொம்ப லிமிட்டடாக தான் நமக்கு இருக்கும், ரைட்? ரொம்ப கம்மி நம்பர் தான் நமக்கு இருக்கும் அப்பர் பாலியோலித்திக் சைட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் நார்த் வெஸ்ட் ரீஜியனோட அசோசியேட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் பேட்டர்ன், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இட் பிகேம் டீஃபங்க்ட், விச் மீன்ஸ் டீஃபங்க்ஷன் ஆகுது. அது வந்து ரொம்ப கம்மி மழைப்பொழிவு ஏற்படுறதுனால நமக்கு அந்த இடத்துல ரிவர் ஃப்ளோ வந்து அவ்வளோ பெட்டராக இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நார்த் வெஸ்ட் ரீஜியனில் நமக்கு வந்து டெசர்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ தெர் வாஸ் எக்ஸ்டென்சிவ் ஃபார்மேஷன் ஆஃப் டெசர்ட்ஸ் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா. பிகாஸ் ஆஃப் திஸ் வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் பேட்டர்ன் வந்து நான் ஃபங்க்ஷன் ஆகுது, இல்லை அப்படின்னா அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாததுனால பிகாஸ் ஆஃப் திஸ் லெஸ் ரெயின்ஃபால். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இந்தியா இஸ் கெட்டிங் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ரெயின் நவடேஸ் ஃப்ரம் திஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன், ரைட்? ஸோ இந்த டைம் பீரியடில் அப்பர் பாலியோலித்திக் டைம் பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அப்பர் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வீக் ஆகுது. அண்ட் ஆல்சோ இதனால நமக்கு சீ லெவல் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்படி சீ லெவல் டிக்ரீஸ் ஆகிறதுனால எஸ்பெஷலி திஸ் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சௌராஷ்டிரா, கட்ச், இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லுமே என்ன ஆகுது அப்படின்னா சீ லெவல் கம்மியாகிறதுனால ஒரு டியூன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது, ரைட்? அங்கே இருக்கக்கூடிய சீ ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கார்பனேட் டியூன்ஸ் வந்து நிறைய டியூன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது, ரைட்? This is with respect to socio-economic conditions or socio-climatic conditions, right? In Upper Paleolithic era. The time period for Upper Paleolithic era is 40,000 years to 10,000 years before Common Era, right? BCE. Now, let's see in the format of flow chart. நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து ஐசேஜ் வந்து இந்த டைம் பீரியடில் இருக்கிறதுனால கிளைமேட் ரொம்ப கோல்டாக ஆரம்பிக்குது அண்ட் இட் வாஸ் குவைட் ட்ரை கண்டிஷன்ஸ், ரைட்? இதனால நமக்கு rainfall ரொம்ப கம்மியாகுது and there is arid condition or arid condition, right? Arid condition means dry conditions are existing there. And இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெசர்ட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாவோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்குது, அதோட க்ரோத் வந்து அவ்வளோவா இல்லை. அண்ட் ஆல்சோ வெஜிடேஷனுமே வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்குது. இதனால ஃபுட் ஸ்கேர்ஸ் வந்து ஏற்படுது, ரைட்? ஃபுட் ரிசோர்ஸ்க்கான ஸ்கேர்ஸ் வந்து ஏற்படுது. அண்ட் ஆல்சோ மான்சூன்மே வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நமக்கு சீ லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால கோஸ்டல் ரீஜன்ஸ் ஃபுல்லாமே நமக்கு வந்து கார்பனேட் டியூன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா பாப்புலேஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, ரைட்? அதனால தான் நமக்கு அப்பர் பாலியோலித்திக் சைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரைட்? இந்த டைம் பீரியடில் யூஸ் பண்ண டூல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். அப்பர் பாலியோலித்திக் டைம் பீரியடில் யூஸ் பண்ண டூல்ஸ், ரைட்? இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மிடில் பாலியோலித்திக்கில் யூஸ் பண்ண டூல்ஸ் விட இப்போ யூஸ் பண்ணியிருக்க அப்பர் பாலியோலித்திக் டூல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா they are quite refined and they are sharper and they are thinner, right?
And also there are two types of stones here. First of all, board stones, and the second will be grinding stones, right? And board stones, it is even used today by the fishermen. Like ஒரு ஸ்டோன் எடுத்து அது சென்டர் பார்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will make a hole, right? These are the board stones, and the second one will be grinding stones. இது எதனால யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் நமக்கு வந்து ஃபுட் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, ரைஸ், வைல்ட் ரைஸ், இது எல்லாமே வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? தீஸ் ஆர் தி அட்வான்ஸ்மெண்ட் இன் தி டூல்ஸ் ஆஃப் அப்பர் பாலியோலித்திக் எரா. அண்ட் ஆல்சோ ஃப்ளிண்ட் டூல் இண்டஸ்ட்ரின்னு டூல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மிடில் பாலியோலித்திக்கில் we have discussed about ஃப்ளேக் டூல் இண்டஸ்ட்ரி, ரைட்? அதில் தான் நம்ம வந்து ரெண்டு டூல்ஸ் பார்த்துருந்தோம். கோர் டூல் ஒன்று, செகண்ட் ஒன்று வந்து ஃப்ளேக் டூல்ஸ், ரைட்? இது வந்து ஷார்ப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும்னு பார்த்துருக்கோம். நவ் இந்த டைம் பீரியடில் அப்பர் பாலியோலித்திக்கில் வந்து நமக்கு ஃபயர் வந்து ரொம்ப காமனாக இருந்தது இன் அப்பர் பாலியோலித்திக் அண்ட் மிடில் பாலியோலித்திக். ஸோ இந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து ஃபயர் ரொம்ப காமனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ sedimentary rock இருக்கு இல்லையா, there are three types of rocks, right? First is igneous rock, and igneous rock, and next will be sedimentary rock. Third one will be metamorphic rock, right? So உங்களோட 7th standard geography bookல NCERT-ல வந்து there will be a concept called rock cycle. ஸோ அங்கே வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இக்னிஷியஸ் ராக் அண்ட் செடிமெண்ட்ரி ராக் அண்ட் மெட்டமார்பிக் ராக். இதில் இக்னிஷியஸ் ராக்ஸ்ன்றது வந்து ப்ரைமரி ராக்ஸ், விச் மீன்ஸ் டேரெக்டாக நமக்கு வந்து லாவான்னு சொல்லுவோம். வல்கனிக் எரப்ஷனில் லாவான்னு படிப்போம். அந்த லாவா என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக சாலிடிஃபை ஆச்சு, அது டேரெக்டாக சாலிட் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா தென் இட் வில் பி காலிங் அஸ் இக்னிஷியஸ் ராக். இப்போது இந்த இக்னிஷியஸ் ராக் வந்து எரோஷன், டெபாசிஷன், இது வெதரிங் ப்ராசஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அது எரோட் ஆகி இன்னொரு இடத்துல டெபாசிட் ஆகும். ஸோ இதனால் நமக்கு ஃபார்ம் ஆகுது வந்து செடிமெண்ட்ரி ராக். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் மெட்டமார்பிக் ராக், ரைட்? ராக் சைக்கிள் படிக்கும்போது இட் வில் பி கிளியர். அண்ட் ஜஸ்ட் நோ தட் ராக்ஸில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது, இக்னிஷியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக் அண்ட் மெட்டமார்பிக் ராக். இதில் செடிமெண்ட்ரி ராக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இட் வில் பி அது இன்னொரு ஹார்ட் ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக் ஆகும்போது இட் வில் பி ப்ரொடியூசிங் சம் ஸ்பார்க், ரைட்? ஸோ இந்த டைம் பீரியடில் தான் நமக்கு வந்து ஃபயர் வந்து ரொம்ப காமனாக இருந்தது இன் திஸ் அப்பர் பாலியோலித்திக் எரா. அண்ட் செடிமெண்ட்ரி ராக் இஸ் அ டைப் ஆஃப் ராக், ரைட்? இட் இஸ் நாட் அ பிரைமரி ராக், இட் இஸ் அதர் தன் தட். பிரைமரி ராக்ங்கிறது வந்து இட் இஸ் ஃபார்மிங் டைரக்ட்லி ஃப்ரம் தி லாவா, ரைட்? லாவா ஆர் மேக்மா. ஸோ தட் இஸ் இக்னிஷியஸ் ராக், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் செடிமெண்ட்ரி ராக், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மெட்டமார்பிக் ராக். இப்போது இந்த இக்னிஷியஸ் ராக்ஸ் வந்து செடிமெண்ட்ஸாக ஆகி இதெல்லாம் சேர்ந்து கம்ப்ரஸ் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகுறது தான் இந்த செடிமெண்ட்ரி ராக், ரைட்? நவ் நெக்ஸ்ட் இஸ் போன் டூல் இண்டஸ்ட்ரி. டியூரிங் திஸ் டைம் பீரியட் அப்பர் பாலியோலித்திக் ஏரால நமக்கு போன் வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டூல்ஸ் வந்து செஞ்சுருந்தாங்க, ரைட்? அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் டூல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தட் ஃபோர்த் திங் இஸ் இந்த டைம் பீரியடில் அப்பர் பாலியோலித்திக் டைம் பீரியடில் வந்து மேன் யூஸ் தி ப்ரோட்டோடைப்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ், ஸ்னார்ஸ் அண்ட் நெட்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ட்ராப் அண்ட் இது வந்து நெட். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தே ஹவ் யூஸ்ட், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் தேர் இஸ் சம் டிஸ்கவரி ஆஃப் ரபிள்ஸ், ரைட்? ரபிள்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரோக்கன் ஸ்டோன், ரைட்? ஒரு உடஞ்ச கல் வித் இர்ரெகுலர் ஷேப் அண்ட் இர்ரெகுலர் சைஸ் அண்ட் இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் இந்த ரபிள்ஸ் எல்லாமே வந்து சர்க்குலர் ஃபார்மில் வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, ரைட்? இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஹியூமன் டுவெல்லிங் இன் ப்ரீ ஹிஸ்டாரிக் செட்டில்மெண்ட், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டூல்ஸ் இன் அப்பர் பாலியோலித்திக் எரா. லெட்ஸ் டிஸ்கஸ் இம்பார்ட்டன்ட் பாலியோலித்திக் சைட்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். லிங்சுகூர் இன் ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட் விச் இஸ் இன் கர்நாடகா. இதுதான் வந்து இந்தியாவில் டிஸ்கவர் பண்ண ஃபர்ஸ்ட் சைட்டு. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் லிடர் ரிவர் இன் பஹல்காம், தட் இஸ் இன் காஷ்மீர். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் ஷோஹன் வேலி விச் இஸ் இன் பஞ்சாப், இட் இஸ் இன் பாகிஸ்தான், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் பியாஸ், Banganga and Sirsa, Haryana, right? And with respect to this Sohan Valley, you might have confused with the river Son. Right, river Son is the river Ganges or a tributary, right? And see here, it will be here. This is Son Valley, right? So it is the tributary of river Ganges or river Ganga. Shohan Valley it is in Pakistan, right? So it is rendume with different words, and it is associated. Son is associated with river Ganga, and the Shohan Valley it is associated with river Indus, right? Next. And Chittorgarh and Kota, which is in Rajasthan, and the sixth one will be river Sabarmati and river Mahi basins, which is in basins in Rajasthan and Gujarat. And the next one is that basins of river Tapti or Tapi and Godavari, Bhima and Krishna. Next is eighth one is that Koringon and Chandoli and
Shikarpur, which is in Maharashtra, and next one is that river Raro in Jharkhand. Next is river Swarnareka in Odisha, and next one is that Ghatprabha river basins in Karnataka, and the next one is Belan Valley in Allahabad, and 13th one will be Vidwana, which is in Rajasthan, and the 4th one is Hansing and Gulbarga in Karnataka, and 15th one is Adirampakam in Tamil Nadu, right? And these are the sites, important Paleolithic sites. Next is, yes, let's compare this, or let's learn this and let's conclude this class, right? Now, first column is about features, second one will be on lower Paleolithic period, and next column is about middle Paleolithic, and next column is about upper Paleolithic, right? Okay, first one the period மட்டும் பார்க்கலாம். Lower Paleolithic it is up to 5 lakh BCE to 1 lakh BCE, right? This is with respect to lower Paleolithic. இதே middle Paleolithic வந்து 1 lakh BCE to 40,000 BCE. அதே 40,000 BCE இருந்து 10,000 BCE வரைக்கும் நமக்கு வந்து upper Paleolithic. இது ஃபுல்லுமே வந்து Ice Age தான் இருக்கும், right? Now, next, tools. இங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, major of the tools were hand axes and choppers and clavers, right? இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டிக்கிங், ஸ்கின்னிங், அதாவது கிரவுண்டை டிக் பண்ணுறதுக்கும் அண்ட் அனிமலுடைய ஸ்கின்னை பிரித்து எடுக்கிறதுக்கும் அண்ட் சாப்பிங் த fruits or vegetables, whatever, right? This is with respect to lower Paleolithic period. Next one is that middle Paleolithic period. இந்த இடத்துல ஸ்டோன் டூல்ஸ் வந்து எதால மேட் ஆயிருக்கும் அப்படின்னா ஃப்ளேக்ஸ், ரைட்? We have learned this. ஃப்ளேக் டூல் இண்டஸ்ட்ரி, இங்கே வந்து கோர் டூல்ஸ் பார்த்துருந்தோம், அதே மாதிரி ஃப்ளேக் டூல்ஸும் படிச்சிருந்தோம், ரைட்? இங்கே யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டூல்ஸும் இங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக ஸ்க்ரேப்பர்ஸ், போர் டூல் அண்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டைம் பீரியடில் மிடில் Paleolithic, அண்ட் ஆல்சோ திஸ் பிளேட் லைக் டூல்ஸும் இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. And next one is that use of flint tools and bone tools, bored stones and grinding stones, right? And also they used some prototypes of traps, snares and nets. இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க இந்த டைம் பீரியட். நமக்கு ராக் ஆர்ட்ஸ்மே வந்து இருக்குது, right? And this is with respect to art which is present in upper Paleolithic period, right? Next is unique fact with respect to each period. Lower Paleolithic period வந்து people were so primitive and புது கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. மிடில் Paleolithic பீரியட்ல நமக்கு வந்து ஃப்ளேக் டூல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ அப்பர் Paleolithic பீரியட்ல வந்து ஹோமோசாப்பியன்ஸோடைய ட்ரேசஸ் வந்து நமக்கு இந்த டைம் பீரியட்ல தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஃப்ளிண்ட் டூல் அண்ட் போன் டூல் இண்டஸ்ட்ரி வந்து அண்ட் ஆல்சோ திஸ் பீரியட் அப்பர் Paleolithic பீரியட் இஸ் கோயின்சைட் with this Pleistocene period, right? Now, this Paleolithic age finally ended with the end of Ice Age. Ice Age வந்து 10,000 BCE ஓட முடியும். இதோட நமக்கு வந்து Paleolithic age முடிஞ்சிடும், right? And next one we'll be learning about Mesolithic era and also Neolithic era, right? We can discuss those concepts in our next class, right? And thank you.